வாஸ்து அமைப்பின்படி மழைநீரானது வடக்கு காம்பவுண்ட் சுவர் தாண்டி வெளியில் விழாமல் இதுபோல உள்ளேயே விழ வேண்டும். வீட்டில் மழை நனைகிறதே என்று கூரையை வெளியில் கொண்டு செல்லக்கூடாது. அதேபோல் ஈசான்ய பாகங்கள் திறந்திருக்க வேண்டும். ஈசான்ய பாகத்தில் பெய்யும் மழை நீரானது வடகிழக்கு மூலையாக சென்று வெளியேறும்படி அமைக்க வேண்டும். மழைநீர் இதுபோல கூரையில் வரும் மழை நீரை பைப்லைன் மூலம் ஓரிடத்தில் வடகிழக்கில் விளைவிக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் காம்பவுண்ட் சுவருக்கு வெளியில் போகும்படி அமைப்பை ஏற்படுத்தலாகாது. இதில் கவனியுங்கள், மழைநீர் எல்லா பக்கமும் காம்பவுண்ட் சுவற்றிற்கு உள்ளேயே விழும்படி கூரையில் அமைக்கப்பட்டுள்ளது.